அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு நிர்பந்தம் இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமியின் மகனை வைத்து இந்த நிர்பந்த கூட்டணியை அமைத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுன்னு கூட சொல்லலாம், இல்ல ஒரு கருத்தாக கூட வைத்துக்கலாம். எதன் அடிப்படையில நீங்க அதை அப்படி சொல்றீங்க? குறிப்பா அவருடைய பையனுடைய வழக்கு அது இதுன்னு போயிடும் அப்படின்றக்கா அமித்ஷா மிரட்டி வரவழ வைக்கப்பட்டார் அப்படின்றது தான் டெல்லியில இருந்து சொல்ற தகவல் சொல்லுங்க. ஆனா அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல. ஆனா வேற எந்த காரணத்துக்காகவும் அவர் போய் சரண்டர் ஆக வேண்டிய அவசியமோ இல்லை அவர் போய் அமித்ஷாவை பார்க்க வேண்டிய தேவையோ அதிமுகவுக்கு கிடையாது. இல்ல ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு எல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கூட சொல்லியிருந்தாரு. ஆனா அப்பொழுது கூட பாஜகவோட கூட்டணி வைக்க வேண்டிய நிலைப்பாட்டுல அவர் இல்லை. ஆனா தற்போது வந்திருக்கிறதுக்கு கட்டாயம் காரணமா இல்ல ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கான சரியான தருணம் இது அப்படின்றதான். பாஜகவோடு சேர்ந்ததுனாலதான் நாங்க பல தொகுதிகளில் தோத்தோம்னு அவங்க முன்னாள் அமைச்சர்களே பேசுவதை நம்ம கேட்டோம். பல பேர் அவங்க எதிர்த்து பேசும்போது கூட நாங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் நான் தோத்ததுக்கு காரணமே ஜெயக்குமார் அவர்கள், குறிப்பாக ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன 5 முறை நான் வென்றேன், 40,000 வாக்குகள் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களின் வாக்கு எனக்கு விழுகலை பாஜகவோட கூட்டணி வச்சதுனால அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சாரு. அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலை திரும்பவும் பாஜகவோடு இவர் போறதுக்கான அவ்வளோ பெரிய ஹைலி ரிஸ்க் எடுப்பாரா அப்படின்றது. அதிமுகவில் இருக்கிற அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பணம் வைத்திருக்கிற பண முதலைகள் கான்ட்ராக்டுக்காரங்க தான் லாபம் அடைய போறாங்களே தவிர அடிமட்ட தொண்டர்கள் யாரும் லாபம் அடைய போறது இல்லை. எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ உண்மையிலேயே ரெட்டலைய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற சாதாரண அடிமட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இதுல எந்த லாபமும் இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து. 2024 அதிமுக சில இடங்கள்ல 2ஆம் இடம், சில இடங்கள்ல 3ஆம் இடம் போவதற்கு காரணமே பாஜகவோட கூட்டணியில இல்லாம போனது. இன்னொன்னு பாமக அந்த கூட்டணியில, அதாவது அதிமுக கூட்டணியில பாமக இல்லாம போனதும் கூட ஒரு காரணமாக கருதப்பட்டது. அந்த பாடத்தை எல்லாம் மனதில் வைத்துதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு கூட சிலர் சொல்றாங்களே. அதிமுக தரப்புல சொல்லப்பட்டது, எங்க கிட்ட அவங்களுக்கு சீட்டு கேட்காதீங்க, உங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்குறோம், நீங்க அதுக்குள்ள ஒதுக்கிறீங்க. இந்த கூட்டணி தொடர்பாக தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அறிக்கையில மக்களால் ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டணி மீண்டும் இவர்கள் கூட்டணி அமைப்பது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் மக்களால். 2026 திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, இவங்கெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ற ஒரு அறிக்கையில சொல்றாரு. இது சிறுபிள்ளைத்தனமா நான் கருதுறேன். விஜய் அவர்களினுடைய அறிக்கை என்பது சும்மா நானும் இருக்கிறேன் அரசியல் களத்துலன்னு காமிச்சுக்கிறதுக்காக தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு அப்படின்னு அப்படி இல்லை. நீங்க எதையுமே நிரூபிக்காம எப்படி நீங்க ஒருத்தர போய் குற்றச்சாட்டு சொல்லணும்? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலன் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு முத்துப்பாண்டி அவர்கள். அவரிடம் இந்த தற்காலத்துல இன்றைக்கு அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது, 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அரசியல் களம் எந்த அளவுக்கு சூடு பிடித்திருக்கிறது என்பதை பற்றி பேச இருக்கிறோம். அவரை இந்த நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்று விடுவோம். வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி. மிக நீண்ட நாள் கழித்து நம்ம இருவரும் ராவணாவில் சந்திக்கிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க தம்பி? சிறப்பாக இருக்கேன். நங்கூரம் மலையொலி மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கோம். இந்த நங்கூரம் மலையொலியில் கூட நீங்க ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தீங்க. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு நிர்பந்தம் இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமியின் மகனை வைத்து இந்த நிர்பந்த கூட்டணியை அமைத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுன்னு கூட சொல்லலாம், இல்ல ஒரு கருத்தாக கூட வைத்துக்கலாம். எதன் அடிப்படையில நீங்க அதை அப்படி சொல்றீங்க? இல்ல, இது தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்கள், நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் அவர் இந்த மாதிரி அவருடைய பையனுக்காகத்தான் இதுல மிக முக்கியமா போய் சரண்டர் ஆனார். ஏன்னா உறுதியா இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறதுல இருந்து அவர் மிக இதா இருந்தார். பாஜகவோட நம்ம கூட்டணி வச்சோம்னா நம்ம கட்சி காலி ஆயிடும். நம்ம ஏற்கனவே கட்சியை பல பேரிடமிருந்து காப்பாற்றி வைத்திருக்கிறோன்னா திரும்பவும் பாஜகவோடு கூட்டணி வைப்பதனால் நமக்கு நெருக்கடி தான் வரும், மக்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்க. இன்னொன்று, ஒருவேளை அப்படி பாஜகவை நம்ம சுமந்து கொண்டு நம்ம ஆட்சியை பிடிச்சாலும் கூட, ஒருவேளை வெற்றி பெற்று வந்தாலும் கூட நமக்கு பாஜகவினுடைய நெருக்கடி பெரும் கடுமையான நெருக்கடியா இருக்கும் அப்படின்றத அவர் ஏன்னா கடந்த 4 ஆண்டுகள்ல உணர்ந்ததுனால அவர் வேண்டாம்னு முடிவு எடுத்து வச்சிருந்தது. குறிப்பா அவருடைய பையனுடைய வழக்கு அது இதுன்னு போயிடும் அப்படின்றதுக்காக அமித்ஷா மிரட்டி வரவழ வைக்கப்பட்டார் அப்படின்றது தான் டெல்லியில இருந்து சொல்ற தகவல் சொல்லுங்க. ஆனா அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல. ஆனா
வேற எந்த காரணத்துக்காகவும் அவர் போய் சரண்டர் ஆக வேண்டிய அவசியமோ இல்லை அவர் போய் அமித்ஷாவை பார்க்க வேண்டிய தேவையோ அதிமுகவுக்கு கிடையாது. சரி. இப்போ அதாவது வந்து ஏன்னா அதிமுக அந்த அளவுக்கு கீழே போயெல்லாம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து அமித்ஷாவோட தயவு தேவை, பாஜகவோட தயவு தேவை அப்படின்னு அவருக்கு இல்லை. இன்னொன்று என்னன்னா, அவர் என்ன நினைச்சார், 2024 பாஜக விட்டு வெளில வந்தோடனே நிறைய கட்சிகள் நம்மளோடு வருவாங்கன்னு நினைச்சாரு. அப்படி யாருமே வரல. அது காரணம் என்னன்னா, இவங்க ஒருவேளை பாஜகவோடு திரும்பவும் ஒரு கூட்டணி சேர மாட்டாருன்னு என்ன இருக்குது, இவர் மேல நம்பிக்கையற்ற தன்மை இருக்கிறதுனாலதான் இவரோட யாருமே சேர்றதுக்கு தயாரா இல்லை. அப்ப அவர் என்ன நினைக்கிறார், சரி யாருமே சேராத நேரத்துல ஒருவேளை நம்ம பாஜகவையாவது நம்ம பலமா வச்சுக்கலாம், ஏன்னா அவங்க சென்ட்ரல்ல இருக்கிறாங்க, இன்னும் ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஆட்சி இருக்கு, நமக்கு அவங்களுடைய தயவு தேவைப்படலான்னு ஒருவேளை போய் கூட பார்த்துருக்கலாம். பையனுடைய விவகாரம் இல்லைன்னா கூட இதுக்காக கூட போய் பார்த்துருக்கலாம் அப்படின்றதுதான். இல்ல, ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு எல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கூட சொல்லியிருந்தாரு. ஆனா அப்பொழுது கூட பாஜகவோட கூட்டணி வைக்க வேண்டிய நிலைப்பாட்டுல அவர் இல்லை. ஆனா தற்போது வந்திருக்கிறதுக்கு கட்டாயம் காரணமா இல்ல ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கான சரியான தருணம் இது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இல்ல, அப்படி நம்ம பார்க்க முடியாது. பொது எதிரியை வீழ்த்துவதற்காக பாஜகவோடு சேர்ந்ததுனாலதான் நாங்க பல தொகுதிகளில் தோத்தோம்னு அவங்க முன்னாள் அமைச்சர்களே பேசுவதை நம்ம கேட்டோம். பல பேர் அவங்க எதிர்த்து பேசும்போது கூட நாங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் நான் தோத்ததுக்கு காரணமேனு ஜெயக்குமார் அவர்கள், குறிப்பாக வந்து ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன 5 முறை நான் வென்றேன், 40,000 வாக்குகள் வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்களின் வாக்கு எனக்கு விழுகலை பாஜகவோட கூட்டணி வச்சதுனால அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சாரு. அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலை திரும்பவும் பாஜகவோடு இவர் போறதுக்கான அவ்வளோ பெரிய ஹைலி ரிஸ்க் எடுப்பாரா அப்படின்றது சந்தேகம் தான் அவங்களுக்கு. ஆனா அதை எடுக்கிறாருன்னா காரணம் நிர்பந்தமாகத்தான் இருக்கணும்னு என்னுடைய பார்வையா இருக்குது. இன்னொன்று என்னன்னா, அவர் வந்து என்ன முடிவுக்கு வந்திருக்கலாம்னா, நம்ம போய் உண்மையிலேயே நம்ம வந்து பாஜக விட்டுட்டு வந்து நம்ம நிற்கும் போது கூட இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் நம்மளை வாக்கு செலுத்தலை, இஸ்லாமிய இயக்கங்கள் கிறிஸ்தவ இயக்கங்கள் நம்மளை ஆதரிக்கல, அப்போ நம்ம ஏன் வந்து இருக்கணும், நம்ம பாஜகவோட கூட போகலாம், அவங்க கூட ஒரு 5%, 10%, ஒரு சதவீத வாக்குகளை வச்சிருக்க, ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வச்சிருக்காங்க, அந்த வாக்குகள் நம்ம ஏன் இழக்கணும்னு கூட நினைக்கலாம். அதாவது ஏன்னா நீங்க வந்து பொதுவா ஒரு அரசியல் கட்சி வெற்றியை மட்டுமே நோக்கமா வச்சிருக்கிறது, யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாம்ன்ற மனநிலை வரும். ஒரு பக்கம் இது இழப்பா இருந்தாலும் கூட அவங்க கிட்ட இருக்கிற வாக்குகள் இவர்களுக்கு ஆதரவா இருக்கும்னு நினைக்கலாம். இப்போ இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாக்கு ஒரு 15% வாக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 15% வாக்குல 10% வாக்கு வந்து திமுகவுக்கு போகுது, இதெல்லாம் சிதறி விழுகுதுன்னு கூட வச்சுக்கோங்க. இல்ல 15 கூட திமுகவுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற இப்ப இவங்கள்ட்ட இருக்கிற வலதுசாரி வாக்குகள், குறிப்பா வந்து பாஜகவை நம்புகிற பாஜகவோட அணியில இருக்கிற வாக்குகள் ஒரு 10% வந்தா இவருக்கு லாபம் தானே. ஆமா ஆமா. வராமையே இருக்கிறதுக்கு ஒரு 10 கூடுதல் வந்தா லாபம் தானேன்னு நினைச்சு கூட போகலாம். அவங்களுக்கு அரசியல் கணக்கு எப்படி வேணாலும் போடலாம். ஆனா என்னை பொறுத்தளவுக்கு பாஜகவோடு கூட்டணி வைப்பது என்பது அதிமுகவுக்கு பெரும் ஆபத்து. பாஜகவுக்கு லாபமா இருக்கலாம், ஆனா அதிமுகவுக்கு பெரும் பாதகம். ஏன்னா இதுல அரசியல லாபம் அடைய போறது வந்து பாஜகவுல அதிமுகவுல இருக்கிற அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், பணம் வைத்திருக்கிற பண முதலைகள், கான்ட்ராக்டுக்காரங்க தான் லாபம் அடைய போறாங்களே தவிர அடிமட்ட தொண்டர்கள் யாரும் லாபம் அடைய போறது இல்லை. எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ உண்மையிலேயே ரெட்டலைய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற சாதாரண அடிமட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இதுல எந்த லாபமும் இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து. சரி, 2024 அதிமுக வந்து சில இடங்கள்ல 2ஆம் இடம், சில இடங்கள்ல 3ஆம் இடம் போவதற்கு காரணமே பாஜகவோட கூட்டணியில இல்லாம போனது. இன்னொன்னு, பாமக அந்த கூட்டணியில, அதாவது அதிமுக கூட்டணியில பாமக இல்லாம போனதும் கூட ஒரு காரணமாக கருதப்பட்டது. அந்த பாடத்தை எல்லாம் மனதில் வைத்துதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு கூட சிலர் சொல்றாங்க. அப்படி பார்த்தா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நேற்று நடந்த கூட்டத்தில் பாமக சார்பில் யாருமே கலந்துக்கல. ஒருவேளை இந்த கூட்டணி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆக போதா இல்ல வருவார்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு? இல்ல, அதான் அவங்க கிட்ட சொல்லப்பட்டது என்னன்னா, அதிமுக முதல்ல கூப்பிட்டுக்கிட்டா, அப்புறம் ஏற்கனவே அவங்க என்டிஏ அலைன்ஸ்ல தானே இருக்கிறாங்க, வெளியில போயிட்டோம்லாம் யாரும் சொல்லல. அப்போ அவங்க எல்லாம் அங்கேயே இருக்கிறாங்க. அப்போ அதிமுக தரப்புல சொல்லப்பட்டது, எங்க கிட்ட அவங்களுக்கு சீட்டு கேட்காதீங்க, உங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்குறோம், நீங்க அதுக்குள்ள ஒதுக்கிக்குங்க அப்படின்றதான் அவங்க கருத்து. ஏன்னா இவங்களோட பார்கெயின் பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாதுனால பாஜகவுமே அதைத்தான் நினைக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பாமக, தேமுதிக, இவங்க தேமுதிக ஏற்கனவே அதிமுகவோட இருக்கிறாங்க, அவங்க இந்த ராஜ்யசபா விஷயத்துல முரண்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து பாமக, அமமுக, ஓபிஎஸ் தரப்பு இந்த மாதிரியானவங்கெல்லாம் பாஜகவோட கூட்டணியில இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து நீங்க சீட் ஷேரிங்ஸ்லாம் வந்து நீங்க பாத்துக்கங்கன்ற மாதிரி அவங்களுமே அதை தான் விரும்புது, பாஜகவுமே. ஏன்னா நம்ம ஒரு பங்கா ஒரு சீட்டை வாங்கிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம், நம்ம முதலாளி மாதிரி இருந்துட்டு நம்ம கொஞ்சம் பேருக்கு பிரிச்சு கொடுக்கலான்ற ஒரு மனநிலை பாஜகவுக்கு இருக்குது. ஏன்னா அதை வச்சுதான் அவங்க வந்து அடுத்து ஒரு வேளை வந்து தொங்கு சட்டமன்றமோ ஏதோ அமைஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம மிரட்டி இரட்டி நம்ம வந்து முதலமைச்சர் கேட்கலாம், இல்ல துணை
முதல்வர் கேட்கலாம், இத்தனை அமைச்சர்கள் கொடுங்கன்னு கேட்கலாம். அப்படியே ஒரு நெருக்கடி. ஏன்னா உங்களுக்கு பாஜக எப்போதுமே மெல்லமா போய் தான் வந்து ஆளை அபகரிக்கும், நல்லா களவாண்ட விடும், திருட விடும். அது வந்து மத்தியில இருக்கிற காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், மாநில கட்சிகளை தன் வயத்தப்படுத்துறதுக்காக திருட விடும், நல்லா ஊழல் செய்ய விடும், இது செய்ய விடும். அப்புறம் அந்த ஊழலை காரணம் காட்டி மிரட்டி தன் கைக்குள்ள வச்சுக்கிறோம் கட்சிகளை. அதுதான் வந்து தொடர்ச்சியாக காங்கிரஸும் செய்திருக்கிறது, பாஜகவும் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இந்த கூட்டணி தொடர்பாக தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அறிக்கையில மக்களால் ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டணி மீண்டும் இவர்கள் கூட்டணி அமைப்பது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் மக்களால். 2026 திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, இவங்கெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ற ஒரு அறிக்கையில சொல்றாரு. இது சிறுபிள்ளைத்தனமா நான் கருதுறேன். விஜய் அவர்களினுடைய அறிக்கை என்பது சும்மா நானும் இருக்கிறேன் அரசியல் களத்துலன்னு காமிச்சுக்கிறதுக்காக தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு அப்படின்னு அப்படி இல்லை. நீங்க வந்து எதையுமே நிரூபிக்காம எப்படி நீங்க ஒருத்தர போய் குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? 5 முறை ஆட்சியில இருந்திருக்குது அதிமுக, திமுக ஒரு 6 முறை ஆட்சியில இருந்திருக்குது. அப்போ பலம் நிரூபிக்கப்பட்ட கட்சிகள் அது ரெண்டும். அதை தாண்டி வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு 50 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்குது, பாஜக உங்களுக்கு 20 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்குது, 15-20 வருஷமா ஆட்சியில் இருக்கிறாங்கன்னு 15 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற கட்சிகளுக்கு மத்தியில் இவங்கெல்லாம் யாரும் கிடையாது, நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்? சிரிப்புக்கு உரியதாக தான் இருக்குது. நான் விஜய் அவர்களை சொல்றது, அவர்களின் தன்னம்பிக்கையை நம்ம பாராட்டலாம் வைக்கலாம்னா, நான் அரசியலில் அவர்களை தோற்கடிப்பேன் வெல்லுவேன்றதுக்கான இது நீங்கள் செஞ்சு காமிச்சதுக்கு பிறகுதான் சொல்லணும். சும்மா உட்காந்துக்கிட்டு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அறிக்கை விடுறது வந்து மக்களின் மத்தியில் வந்து அதெல்லாம் பேசு பொருளாக ஆகுது. எந்த அறிக்கையுமே மக்கள்லாம் மதிக்க மாட்டாங்க. இப்போ எத்தனையோ அறிக்கைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர் பெருமக்களும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் யாராவது கவனம் பெறுறாங்களா? அது குறித்து யாராவது மக்கள் கவலைப்படுறாங்களா? இந்த மாதிரி வந்து இந்த தலைவர் வந்து இப்படி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு யாராவது பேசுறாங்களா? அப்படிலாம் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தேர்தல் நேரத்தில் யாருக்கு போடலாம் யாருக்கு போடக்கூடாது, இவருக்கு போட்டால் வெல்லுவாரா வெல்ல மாட்டாரா, இவருக்கு போட்டால் வெல்லுவார், இவர் வென்றா நமக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு பார்த்து தான் மக்கள் வாக்கு செலுத்துறாங்களே தவிர இதில் திமுக அதிமுக இப்படி தான் அவங்களுக்கு போட்டியே இருந்துருக்குது. இதுக்கு இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தன்னை பலம் நிரூபித்து 2 பேருக்கு மாற்று நான் அப்படின்னு களத்தில் வந்து நாம் தமிழர் நிற்குது. இப்போ நாம் தமிழரை என்னன்னு சொல்லுவீங்க? அவங்க பலம் நிரூபிச்சிருக்கிறாங்க, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா உருவாகிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ வந்து களத்தில் இல்லையா? அப்போ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பொருட்டா எடுத்துக்க மாட்டேன், நான் தான் நேரடியாக அவரோட சண்டை போட்டு நான் தான் வீழ்த்துவேன்னா அது எப்படி நம்ம பார்க்கலாம்? இதை வந்து நம்ம நகைச்சுவையாக தான் பார்க்கணும். ஏன்னா விஜய் அவர்களுக்கு இன்னும் அரசியல் பத்தலை அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். வெறும் அறிக்கை போறனால வந்து ஒரு கட்சி முன்னேறி வந்து மேலே வந்து நின்றோம் அப்படின்னா இந்த களத்தில் வேலை செய்வதன் மூலமாக தான், மக்களின் நம்பிக்கையை பெறுவதன் மூலமாக தான் நீங்கள் வந்து வாக்குகளை பெற முடியும். வெறும் அறிக்கையினாலேயோ அதை நீங்கள் வந்து கமலஹாசன் அவர்கள் நமக்கு கண் முன்னாடி தெரிஞ்சார். விஜயை விட மூத்த நடிகர், எல்லோருக்கும் தெரிஞ்ச நடிகர், குக்கிராமங்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டவர் ஒரு கமலஹாசன். நீங்க எந்த பக்கம் எந்த இதை திருப்பினாலும் கமலஹாசன் கூட ஏதாவது ஒன்று ஓடும், இல்லை ஏதாவது ஒரு இது வரும். அப்போ அப்படியான ஒரு நபரினுடைய நிலைமையே என்னவா இருந்துச்சுன்னு நீங்க பாருங்க. காரணம் என்னன்னா களப்பணி, மக்களிடம் செல்லாது, மக்களின் போராட்டங்களங்களில் நிற்காது, இப்படி பல விஷயம் இருக்குது. அதை வச்சுதான் வந்து வாக்கு மாறுமே தவிர சும்மா வந்து வாக்கு எல்லாம் மாற முடியாது. அடித்தளம்னு ஒன்று இருக்குல்ல கட்சிக்கு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து திமுக அதிமுகவுக்கு பலமா இருக்குது. பாஜக இந்தியாவே ஆளுது, ஒவ்வொரு மாநிலமா சுவாகா செஞ்சுக்கிட்டே வருது. அதனாலேயே தமிழ்நாட்டில் வந்து தன்னுடைய காலை ஊன்ற முடியல. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவங்கள்ட்ட பொருளாதார வசதி இருக்குது, ஊடக பலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்று என்ன இல்லைன்னா உட்கட்டமைப்புகள் இல்லாதது வந்து அவங்களுக்கு ஒன்று. இன்னொன்று வந்து பாஜக குறித்த ஒரு விழிப்புணர்வு தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்குது. குறிப்பாக அரசியல் விழிப்புணர்வு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்குது. யாரை வெல்ல வைக்கணும், யாரை தோற்கடிக்கணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எந்த காலத்திற்கு ஏற்றார் போல யாருக்கு வாக்கு செலுத்தணும்னு தெரியும். அப்போ அந்த சூழலில் வந்து நீங்கள் வந்து அறிக்கை விட்டுட்டு நானும் திமுகவுக்கு தான் சண்டை போடுறேன், நானும் திமுகவுக்கு தான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி அதை ஏற்க முடியும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நாம் தமிழர் கட்சியை வந்து கூட்டணிக்கு அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க, நிர்மலா சீதாராமனை சந்தித்தார், அப்படின்னு பல கட்ட விவாதங்கள்லாம் போய்கொண்டு இருந்தது. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரியான ஏதாவது சந்திப்புகளோ இல்லை கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளோ நடத்தி இருக்கிறதா? இல்லை அப்படி இல்லை. அவர் அண்ணன் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, நான் வந்து யாரையும் சந்திக்கணும்னா நான் ஒளிஞ்சு போய் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாகவே சந்திப்பேன், நேரடியாகவே பேசுவேன் அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறாங்க. இன்னொன்று, நாம் தமிழர் கட்சி தொடங்கும் போதிலிருந்து அது ஒரு கொள்கை நிலைப்பாடு வச்சிருக்கிறது. திராவிட கட்சிகளோடும் இந்திய தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை அப்படின்றத அறிவிச்சிருக்குது. யாரோட கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்குமா? இதுக்கு முன்னால் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத கட்சிகள், ஒரு உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இப்படியான கட்சிகள், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின்
தலைமையை ஏற்று வந்தால் அவர்களோடு கூட்டணி வைப்பதற்கு நாம் தமிழர் கட்சி தயாராக இருக்கும். மற்றபடி நீங்கள் பாஜகவோட கூட்டணி பேசுது, திமுகவோட கூட்டணி பேசுது, அதிமுகவோட கூட்டணி பேசுதுன்றத வந்து அது வந்து சும்மா சொன்னால் கூட அது வந்து ஊடகங்களில் இதாகனா கூட அது வந்து வாய்ப்பே இல்லை. 100க்கு 200% வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நாம் தமிழர் கட்சியின் தலைமையை ஏற்று யாராவது வருவதாக இருந்தால், நான் இப்போ சொன்ன இந்த கட்சிகள், அது குறிப்பாக தமிழர் தலைமைகள் யாராவது வர்றதாக இருந்தால் ஏற்பதற்கு தயாராக இருக்கணும். பிற கட்சிகளும் அண்ணனை ஆதரித்து வந்து வேலை செய்கிறதா இருந்தாலும் அவங்களையும் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அதிகாரத்தில் இருந்து ஊழல் செய்து லஞ்சம் பெற்று இந்த மாதிரி கொடுங்கோன்மையான ஆட்சிகளை செய்த இந்த அரசியல் கட்சிகளோடு நம்ம வந்து கூட்டணி வைக்க முடியாதுன்றதுல அண்ணன் உறுதியாக இருக்கிறார். அதனால ஒருபோதும் பாஜகவோட, அதிமுகவோட, திமுகவோட, காங்கிரஸோட ஒருபோதும் அண்ணன் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பாஜக மாநில தலைவராக அடுத்ததாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார். இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக. இதை எப்படி பார்க்க, நாம் தமிழர் கட்சியிலிருந்து இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலையோடு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரே மேடையில் இருந்தாலும் சரி, இல்லை அவரை பற்றி ஏதாவது புகழ்ந்து பேசினாலே உடனே பி டீம் என்ற அந்த ஒரு ஆயுதத்தை கொண்டு வராங்க. அடுத்து நயினார் நாகேந்திரன் தலைவராக வரப்போகிறார். அவரிடம் இவர் எப்படி நட்பு பாராட்ட போறார்? அதனால என்னென்ன பேச்சுக்கள்லாம் வரப்போகுது? வரதான் செய்யும். ஏன்னா நீங்கள் வந்து அண்ணன் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க பொன்னரை வந்து அண்ணேன்னு சொல்லுவார், தமிழிசையை அம்மான்னு சொல்லுவார், அண்ணாமலையை தம்பின்னு சொல்லுவார், நயினாரை வந்து மாமான்னு சொல்லுவார், நயினார் நாகேந்திரன் மாமான்னு சொல்லுவார். அதே போல் திருநாகரசு காங்கிரஸில் இருக்கிறாரு, அவரையும் மாமான்னு தான் சொல்லுவார். அதே போல் வந்து வேலுச்சாமி, திருச்சி வேலுச்சாமி, அவங்களும் காங்கிரஸில் இருக்காங்க, அவங்களையும் மாமான்னு தான் சொல்லுவார். இப்படி வந்து உறவு முறை என்பது, தனி மனித உறவு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு, கொள்கை நிலைப்பாடு என்பது வேறுன்றதை நம்ம எப்போவுமே பகுத்து பார்க்குற ஒரு இது உள்ளவர் அண்ணன் செந்தமிழன் சீமான். குறிப்பாக வந்து சில நேரங்களில் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற, நாம் தமிழர் கட்சி ஆதரவாக இருக்கிறவர்கள் கூட சில நேரங்களில் வந்து அரசியல் நிலைப்பாட்டில், இப்போ குறிப்பாக ஈவி.கே. இளங்கோவனுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கும் போது கூட நிறைய பேர் கோவப்பட்டாங்க. ஏன்னா தலைவருடைய பையனை பற்றி பேசிட்டாரு அப்படின்லாம் சொல்லி சொன்னார். அதில் வந்து அரசியல் நிலைப்பாடு, கொள்கை எதிரியாக வந்து நின்று சண்டை போடுறது என்பது வேறு. அதே போல் வந்து கருணாநிதியினுடைய இறப்புக்கு நேரடியாக அண்ணன் போனாங்க. அப்போ இது இப்படி நீங்கள் பார்க்கும்போது அது தனி மனித உறவு என்பது வேறு, இது என்பது வேறு, கொள்கை நிலைப்பாடு என்பது வேறுன்றதில் ஆனால் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதில் வந்து தனி மனித உறவை பாராட்ட, அன்பு செலுத்துறது, பாசம் காட்டுறது, அவர்களோடு பேசுவது, பழகுவது, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதை வந்து மாற்ற முடியாது. ஆனால் இது அரசியல் நிலைப்பாடு, கொள்கை நிலைப்பாடுன்னு வரும்போது நேர எதிராக தான் நிற்போம். அதில் எதுவும் நயினார் மாமாவை போட்டாலும் சரி, இவர் தம்பி அண்ணாமலையை போட்டாலும் சரி, நாளைக்கு வானதி சீனிவாசனை போட்டாலும் சரி, யாரை போட்டாலும் சரி, அண்ணன் கொள்கை நிலைப்பாடுன்னு வரும்போது பாஜகவுக்கு எதிராக தான் இருப்பார். மற்றபடி நேரில் சந்திக்கும் போதோ, நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் போதோ தனி மனித உறவை வந்து பேணுகிற விடயத்தில் வந்து அண்ணன் மிக தெளிவாக இருக்கிறாங்க. அதில் வந்து மிக தெளிவாக இருக்காங்க. அது ஆரம்பத்துல இருந்தே செய்து கொண்டு இருக்கிறாங்க. திடீர்னு செஞ்சால் கூட ஒரு இது வரும். ஆனால் ஆரம்பத்துலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது பெருசாக எங்களை பொறுத்தளவுக்கு அது பெருசாக இல்லை. சில பேருக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு வந்து அதில் வந்து கருத்து முரண்பாடு இருக்கலாம். ஏன்னா எதிரினா எதிரி தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அது வேறு, இது வேறுன்றத நம்ம உறுதியாக இருக்கிறோம். இப்போ இன்று அண்ணாமலை அவர்கள் ஒரு மேடையில பேசும்பொழுது அண்ணன் டிடிவி தினகரன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாரோ அது உறுதியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சிலரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அண்ணாமலை இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பது அதிமுகவில் டிடிவி தினகரனை இணைக்க வேண்டும் என்ற கனவு நிறைவேறும் அப்படின்னு சொல்ல வராரா, இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ நேற்று அமித்ஷா தெளிவாக வந்து சொல்லிட்டாரு. உங்களுக்கு தெரியும், நேற்று அந்த ப்ரெஸ் மீட்லேயே வந்து சொல்லிட்டாரு, நான் அதிமுகவினுடைய உள் விவகாரங்களில் பாஜகவோ நாங்களோ தலையிட மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கோங்க, டிடிவியை சேர்த்துக்கோங்க, சசிகலாவை சேர்த்துக்கோங்கன்னு எந்த நிர்பந்தமும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்றது தான் அதில் வந்து சாராம்சம். ஒருவேளை டிடிவி தினகரன் அவர் வந்து சில ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கலாம். ஒருவேளை வந்து மத்திய இணையமைச்சர் கொடுங்க, இல்லை ஏதாவது ராஜ்யசபா எம்பி கொடுங்க, இல்லை இப்படி ஏதாவது ஒரு வைக்கலாம், ஏதோ ஒரு வாரியம் கொடுங்க, ஏதோ ஒன்று கேட்டிருக்கலாம். அதை அவர் கேட்குறது நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லலாம். அப்படி ஏதாவது காரணங்கள் சொல்லி அது தலைமைக்கு சொல்லப்பட்டிருக்கலாம், அது ஏதாவது நடந்திருக்கலாம். ஆனால் திரும்பவும் அதிமுகவுக்குள் இவர்கள் வருவதற்கான வாய்ப்பே இல்லைன்றதை வந்து திரும்ப திரும்ப எடப்பாடி சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. இதில் அமித்ஷாவும் அதுக்கான சமிக்கையை நேற்று கொடுத்துருக்கிறாரு. இப்படி சில பேசும்போது ஒரு மினிமம் காமன் அஜெண்டான்னு நேற்று சொன்னாங்களே, அதெல்லாம் வந்து சொல்லி தானே செய்கிறேன்றாங்க. அதனால திரும்ப இவங்க அதிமுகவுக்குள்ள வருவதற்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியான விடையும் இருக்காது. வேற ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன்ஸ், ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கலாம், அதை நிறைவேற்றி தரேன்னு அண்ணாமலை சொல்லியிருக்கலாம். ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து
டெல்லி தரப்புல வந்து ஒரு பெரிய அவருக்கு அகில இந்திய அளவில் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அதனால வந்து சில விடயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், அதனால சொல்லியிருக்கலாம். அதுக்காக சொல்றேன். இப்ப பாமகவில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சியிலிருந்து, அதாவது தலைவர் பொறுப்புல இருந்து இன்னைக்கு முழுக்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னது, அவரை சமாதானப்படுத்துவதற்கு பல நிர்வாகிகள் போய் அவரை பார்க்க முயற்சி செய்த போது இன்று சொல்லியிருக்கிறாரு, என்னை இது தொடர்பாக யாரும் சமாதானப்படுத்த முயற்சி செய்து என்கிட்ட வராதிங்க, என்னை பார்க்க யாரும் வர வேண்டாம் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கம் பொது எதிரியான திமுகவை வீழ்த்த வேண்டும்னு கூட்டணி இந்த பக்கம் பேசிக்கொண்டிருக்கும் போது பாமகவில் இப்படி ஒரு பிளவு ஏற்பட போகிறது அப்படின்ற ஒரு விவாதம் வெடித்திருக்கிற போது இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு இருக்கும். ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி திமுகவை எதிர்க்குது, ஒரு பக்கம் ஒரு கூட்டணியா சேர்ந்து திமுக எதிர்க்க போவாங்க. இதெல்லாம் இந்த பிளவுகள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும்போது திமுகவுக்கு சாதகமாக தான் அமையும். இல்லை, அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. திமுகவுக்கு சாதகமாக அமையும், அண்ணா திமுகவுக்கு சாதகம். மக்கள் யாரை நினைக்கிறாங்களோ ஒரு நாள் ஒரே நொடியில் ஒரு புரட்சியை செஞ்சு விட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் அது மாதிரி தான் வந்து நீங்கள் டெல்லியில் பார்த்தீங்கன்னா எந்த வாக்கு சதவீதத்திலையும் இல்லாத வந்து உங்களுக்கு இவங்க தெரியும், ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து 2 முறை வென்ற மேலே ஆட்சி அமைச்சார். அதே போல் மணிப்பூர்னு நினைக்கிறேன், பாஜக வந்து வெறும் 4% வாக்குகளை வச்சுருந்தாங்க, ஒரே நாளில் 40% வாக்குகளை பெற்று உடனே ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அதே போல் பஞ்சாப்ல உங்களுக்கு தெரியும், ஆம் ஆத்மி கட்சி பெருசாக ஒன்றும் இல்லை, அங்கே கட்டமைப்பும்லாம் எதுவும் இல்லை, ஆனால் ஒரே நாளில் ஒரு புரட்சி நடந்து ஆட்சியை பிடிச்சாங்க. அதுபோல் வந்து நீங்கள் என்ன வேணாலும் நடக்கலாம், உங்களுக்கு அது நடக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி தொடங்கி அவரும் ஆட்சியை பிடிச்சார், உங்களுக்கு 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார். அவருடைய நிர்வாகம் மற்றபடிலாம் எதெல்லாம் இருந்தாலும் கூட மக்கள் வந்து ஒரே நாளில் வந்து சந்திரபாபு நாயுடு வேண்டாம், ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வாக்கு செலுத்தலாம்னு நினச்சி போட்டாங்க. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வேணாம்னு சந்திரபாபு நாயுடுக்கு வாக்கு செலுத்துறாங்க. இப்போ அதுபோல் வந்து நீங்கள் என்ன வேணாலும் நடக்கும். அரசியல் களத்தை பொறுத்தளவுக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் மக்களினுடைய மனநிலை எப்படி போக போகுதுன்றத அந்த நேரத்தில் தான் பார்க்கலாம். ஒருவேளை 2 பேரும் திமுக வேணாம் அண்ணா திமுக வேணாம், இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு டிஸ்டர்பாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. என்னன்னா பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா அப்படின்னு ஒரு சிக்கல் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து இன்னும் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வாக்குகள் போகிறதுல பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நான் என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்கள் வாக்கு செலுத்த மாட்டான். ஏற்கனவே ஒரு ஆட்சியை பார்த்துட்டான், திமுகவை பார்த்துட்டான், இதுக்கு மேலே ஏற்கனவே 5 முறை பார்த்துட்டாங்க, இப்போ ஒரு தடவை 6ஆம் முறை. அது ஸ்டாலின் பூதத்தை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. 6ஆம் ஸ்டாலின் வந்தால் பயங்கரமாக செஞ்சுருவாரு, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு இப்படி பல கதைகளை சொல்லி இந்த ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் அந்த ஆட்சியின் நிர்வாகத்தை பார்த்ததுக்கு பிறகு மக்களுக்கு வந்து இதுக்கு எடப்பாடி ஆட்சியே பரவாயில்ல என்ற மனநிலைக்கு வந்ததுக்கு பிறகு எடப்பாடி ஆட்சியை பார்த்தாச்சு, புதுசாக வந்து எடப்பாடி ஆட்சி செய்ய போகிறதில்ல. அங்கே பாஜக வேற கூட்டணிக்கு போனதுனால மக்களுக்கு ஒரு வெறுப்பு மனநிலை இருக்கும். திமுகவுக்கு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது. அப்போ 2க்கும் மாற்று வந்து யாரை போடுவாங்கன்னா எனக்கு பொறுத்தளவுக்கு நாம் தமிழருக்கு தான் வாக்கு செலுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு புரட்சி நடந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இப்போ இந்த சூழலில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு தெரியும், ஐயா எப்பவுமே பேர வலிமையில உறுதியா இருப்பார். அவர் தேடி போய் எங்கேயுமே பேரம் பேசுறதே கிடையாது. அவர் தன் நம்ம பகுதிக்கு தைலாபுரத்துக்கு வர வச்சுதான் கூட்டணியை உறுதிப்படுத்துவார். பாஜக கூட்டணியா இருக்கட்டும், அதிமுக கூட்டணியா இருக்கட்டும், திமுக கூட்டணியா கூட இருக்கட்டுமே அதுல. ஆனா இவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து வாண்டடா போய் கூட்டணி பேசுவதாக வந்து செய்திகள்லாம் வரும்போது அது கட்சியை பலவீனப்படுத்திடும், எதிர்கால தலைமுறையினருக்கு நெருக்கடி ஆயிரும்ன்றது ஒரு செய்தி. இன்னொன்று ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மேடையில வந்து அவருடைய மகன் வைத்து பேரன் முகுந்தனை வந்து மாநில இளைஞரணி பொறுப்பு கொடுக்கும்போது அவர் அதை ஏற்க மறுத்தாருன்னு சொல்றது ஒன்று இருக்கு. முகுந்தன் வந்து ஒரு நல்ல பிரில்லியண்டான பையன் அப்படின்னு சொல்றாங்க, அவர் நல்ல பிரில்லியண்டான ஆள்னு சொல்றாங்க. அதே போல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் அடுத்த இளைஞர்கள் பட்டாளத்தை நாம் உருவாக்க வேண்டியது இருக்குது. இளைஞர்கள் பட்டாளம் உருவாகலைன்னா கட்சியை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் வந்துடும் அப்படின்றதுனால அவர் ஐயா வந்து இதெல்லாம் கணக்கில் வச்சுதான் அவர் இந்த வேலையை ஸ்டாண்ட் எடுக்கிறார். ஐயாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, மருத்துவர் சின்னையாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்கன்னாலும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருக்கு என்ன இது செய்ய முடியுமோ இது செஞ்சு கொண்டிருந்தாங்க. சில நேரங்களில் உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர் சந்திப்பின் போதெல்லாம் வந்து கோகாமணி அவர்களை வந்து ஒரு மாதிரி பேசுறது வைக்கிறதெல்லாம் ஊடகங்களில் செய்தியாக வந்துச்சு, ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அதே போல் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களோடய சண்டை போடுறதையும் நம்ம பார்த்தோம். அப்போ வெளிப்படையாக இந்த நேரத்தில் இப்படி நடக்கிறதே தெரியும் போது அப்போ
அரங்கத்துக்குள்ளேயோ வீடுகளுக்குள்ளேயோ என்னென்ன மாதிரிலாம் சண்டை போடுவார்ன்றது ஒன்று இருக்கு, கட்சி நிர்வாகிகள்கிட்ட எப்படி நடந்து கொள்வார்ன்னு இருக்கு. இப்படி பல விடயங்களை வந்து மனசுல வச்சுதான். ஏன்னா ஐயா வந்து ஒரு சாதாரண அரசியல்வாதியா நான் பார்க்கல. ஏன்னா கீழே அடிமட்டத்துல இருந்து ஜீரோல இருந்து கட்டமைச்சு வந்த கட்சி. அப்ப அவருக்கு தெரியும் எந்த நேரத்துல என்ன முடிவு எடுக்கணும். இன்னொன்று அரசியல் ஆளுமையாக, அதான் நான் சொன்ன கூட்டணியே வந்து தேடி வந்து பேச வைக்கிற அளவுக்கு வலிமை பேரம் கூடிந்த ஒரு கட்சி. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. எந்த கட்சியா இருக்கட்டுமே அந்த கட்சிகளுக்கு வந்து அப்படி கிடையாது. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்படி ஒரு இது இருக்கு. அதை வந்து இறங்கிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர். ஒரு நாள் அதனால அந்த மாதிரியான விடயங்களுக்காக கூட இவர் இன்னும் கொஞ்சம் அரசியல் இன்னும் தேறி வரட்டும்ன்றக்காக ஒரு சின்ன செக் வச்சிருக்காரோ அப்படின்றத கூட பார்க்கலாம். ஆனா இது வந்து பெரிய பிளவாயிரம் அதாயிரம் அன்புமணி கட்சி தொடங்க போறாரு அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்புலாம் இல்லை, சரியாயிருவாங்க. ஆனா இப்ப அவர் ஐயா எடுக்கிற முடிவுக்கு நான் எடுக்கிற முடிவுக்கு நீங்க கட்டுப்படணும்ன்றக்காக அந்த வேலையை செய்யறாங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சி தயாராகி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சமீபத்தில் 25 வேட்பாளர்களையும் அறிவிச்சிருந்தாரு. அடுத்தடுத்த கட்ட வேட்பாளர்களையும் அறிவிக்க போறாரு அப்படின்ற செய்திகளும் வருகிறது. நாம் தமிழர் கட்சி தனித்தே நின்று 8% அதிகமாக வாக்குகள் பெற்றாலும் வர தேர்தலில் ஒரு கூட்டணி அமைத்தால் அட்லீஸ்ட் ஒரு 10 எம்எல்ஏவாவது நம்ம போகலாம் அப்படின்றது கட்சிக்குள்ள இருக்கவங்களே நிறைய பேர் பேசிக்கிறதாக கூட சமூக வலைதளங்கள்லாம் பார்க்க முடியுது. இன்னும் எத்தனை நாளைக்கு தனித்தே போவீங்க? அதிமுகவுடைய யாரோடைய கூட்டணியை வைத்து நம்ம உறுப்பினர்களை முதல்ல உருவாக்குவோம் அப்படின்ற ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துற நிறைய பேர் இருக்காங்க. இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் தேர்தலை சந்திக்க போறோமா நாம் தமிழர்? அப்படி கட்சிக்குள்ள யாருக்கும் அப்படிலாம் கிடையாது. சும்மா சமூக வலைதளங்கள்ல சிலர் எழுதலாம், வைக்கலாம். கட்சியின் ஆதரவாளராக இருக்கிறவங்க சில பேர் எழுதலாம். கட்சிக்குள்ள உள்ள பொறுப்பாளர்கள்ட்ட அப்படிலாம் எந்த மனநிலையும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அண்ணன் ஆரம்பத்துல இருந்து அந்த விடயத்தை அறுத்தெறிஞ்சிட்டாரு. உங்களுக்கு ஒவ்வொரு கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் சந்திப்பின் போதும் கட்சி உட்கட்டமைப்பு சந்திப்பின் போதும் அண்ணன் வந்து மிக தெளிவாக அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்பா 2 விடயம் தான். இப்ப இருக்கிற இந்த வாக்கு சதவீதத்தை வச்சு வியாபாரம் பண்ணலாம், ஆனால் வந்து இன விடுதலையை பெற முடியாது. உனக்கு இன விடுதலை வேணுமா, வியாபாரம் வேணுமா? வியாபாரம் பண்றதா இருந்தா இன்னைக்கு 1000 கோடியோ 1500 கோடியோ 500 கோடியோ பேசி பேர வழி மேல காசு வாங்கிட முடியும். வாங்கிக்கிட்டு எனக்கு தேவையான ஆட்கள், எனக்கு யாரெல்லாம் விசுவாசிகள் இருக்காங்களோ அதில் ஒரு 40-50 எம்எல்ஏ சீட்டு வாங்கி அதில் யாரெல்லாம் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்கள வெளில வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு இது பண்ணிட்டு போயிட முடியும். ஆனால் இன விடுதலை என்பது சாத்தியமில்லாமல் போயிடும். இந்த ஒரு தடவை செஞ்சிட்டோம்னா அடுத்து இனிமேல் மக்கள் நம்மளை நம்ப மாட்டாங்க. இந்த ஒரு தடவை வெல்றதுக்கான வாய்ப்பு வேணா இருக்குமே தவிர அடுத்து மீண்டும் வந்து போட்டியிட்டு வெல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. மக்கள் என்னைக்கு முழு மனதோடு நாம் தமிழர் கட்சி வென்று வந்தாதான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு ஓட்டு போடட்டும்ன்றது தான் அண்ணனுடைய நிலைப்பாடு. அப்படி அந்த மனதோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கட்சியில் இருக்க மாட்டாங்க, கட்சியை விட்டு போயிடுவாங்க. அப்படி பல பேர் போயிட்டாங்க. பல பேருக்கான பல காரணம், பல ஆசைகள் இருந்தாலும் கூட அந்த ஆசையெல்லாம் நிறைவேறாதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நிறைய பேர் கட்சியை விட்டு போறாங்க. அப்படி போறவங்களெல்லாம் நன்றி வணக்கம் சீக்கிரம் போயிருக்குன்னு அவரே சொல்றாரு. அண்ணனே என்ன சொல்றாருன்னா, மே 18க்குள்ள கட்சிக்குள்ள இருக்கிறவன்லாம் இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவன் கட்சி கட்டமைப்பு இதெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இங்க இருக்கிறதா இருந்தா இல்லைன்னா கட்சியை விட்டு போறவன் தயவு செய்து பல கட்சி இருக்கு, நானே ரெக்கமெண்டேஷன் பண்றேன்னு பொது மேடையிலையும் பேசுறாரு, இதுலயும் பேசுறாரு. இதுல வந்து யாரெல்லாம் தொந்தரவா இருக்கிறாங்க கட்சியில இருக்கிறாங்களோ பாதி பேரை நானே நீக்கிடுவேன், மே 18க்கு பிறகு போறவன் போயிரு, இல்லைன்னா நானே நீக்கி விட்டுருவேன்னு சொல்லி வெளிப்படையா சொல்றாங்க. அதுக்கான வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால கட்சியில வந்து அப்படி யாரும் அந்த மனநிலையோடு யாரும் கட்சியில இல்லை. ஏன்னா கூட்டணி வச்சாதான் வெல்ல முடியும்னு நினைக்கிறவன் அண்ணன் சீமானோடு இருக்க மாட்டான், எவன் கூட வேணாலும் போயிடுவான். நான் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும்ன்றது மட்டும் என்னுடைய நோக்கமாக இருந்துச்சுன்னா நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவிலையோ அதிமுகவிலையோ பாஜகவிலையோ காங்கிரஸ்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் நான் ஆகலைனாலும் ஒரு ஆகிறவன் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டா கூட நான் பணம் சம்பாதிச்சுட்டு போயிட முடியும், நான் தேவையானதை செஞ்சிட முடியும். அப்போ இங்கே வந்து எப்படின்னா ஒரு கொள்கை நிலைப்பாட்டோடு ஒரு இன விடுதலை கலக்கான ஒரு புரட்சிகர அரசியலை செய்யும்போது அதையெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு நம்ம தேர்தலை எதிர்கொள்ள முடியாதுன்றதுதான் அண்ணனுடைய வாதம். அதனால இப்படி மனநிலையில் இருக்கிறவங்க, நான் திரும்பவும் சொல்றேன், அப்படி இருக்கிறவங்க இந்த கட்சியில் ரொம்ப நாள் நீடிக்க முடியாதுன்றதுதான் அண்ணனுடைய கருத்தும் என்னுடைய கருத்தும். ஒரு மாதத்திற்கு முன்னாடி திருப்போரூரில் நடந்த பஞ்சமர் நில மீட்பு பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் பேசிய போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். கடந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு காரணமே நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டையும் சொன்னார். அதே போல இந்த தேர்தலில் அண்ணா என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது பலருக்கும் மனதில் உதித்தது, ஒருவேளை ஒரு கூட்டணி வைக்க போறாரா, இல்லை என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில இருக்கிறாரு, என்ன ஐடியா வச்சிருக்கிறாரு அப்படின்ற கேள்வி எல்லாரும் மத்தியிலையும் வந்தது.
நாம் தமிழர் கட்சியில அப்படி என்ன புதிய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த போறீங்க சொல்லுங்க. வந்து இப்போ அண்ணா கட்சி அதான் சொல்றாங்க, இந்த மே 18ஓட 15 ஆண்டுகளை நம்ம நெருங்க போகிறோம். அதனால இந்த புதிய கட்டமைப்புகளை வந்து புதிதாக மாற்றி அமைக்கணும். நம்ம விளையாட்டையே மாற்றி விளையாட வேண்டிய தேவை இருக்கின்றதுனால கட்சியில் வந்து நிறைய மாற்றங்களை செய்து கொண்டிருக்காங்க உட்கட்டமைப்பில். அதாவது வந்து பொறுப்பாளர்கள் நியமனத்திலையும் சரி, நம்ம தேர்தல் செஞ்ச வேலை முறையோட இதையும் சரி, புதிதாக வேற ஒரு வடிவம் பெற்று புதிய கட்சியாகவே கட்டமைக்கிறார். இப்போ புதிய ஒரு தொகுதியை எப்படி வந்து இது பண்ணணும், எப்படி நிர்வகிக்கணும்னு வேற ஒரு விதமாக கட்டமைச்சுக்கிட்டு இருக்காரு. அதை தான் அண்ணன் சொல்றாங்க மறைமுகம். மற்றபடி நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா கூட்டணிக்கு போறாரு போல இந்த தடவை எப்படின்னு. அண்ணன் சொல்ற விதத்துல கட்சி பிள்ளைகள் அண்ணன் சொல்றதை கேட்டுட்டு சரியா வேலை செஞ்சாங்க அப்படின்னா, அண்ணன் சொல்ற விதிமுறைகளையும் அண்ணன் சொல்ற நடைமுறைகளையும் சரியாக ஏற்றுக்கொண்டு ஒரு கட்சிக்காரர் வேலை செஞ்சாருங்கன்னா உறுதியாக நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்காதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அளவுக்கு வேலைகளை பிரித்து ரொம்ப எளிமைப்படுத்தி அண்ணா வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுல சில பேர் வேலை பார்க்க முடியாதவன், கட்சிக்குள்ள இருந்து தொந்தரவா இருக்கிறவன்லாம் கட்சியை விட்டு நிறைய பேர் வெளில போயிட்டான். ஏன்னா இதுக்கு மேல நம்ம வேலை செய்ய முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இனிமேல் பொய் சொல்ல முடியாது, அண்ணன்ட்ட சொல்லி ஏமாற்ற முடியாது, அது அப்படி நடந்துகிட்டு இருக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களாம் இல்லை. அது 2026 வரைக்கும் இப்பவும் சில பேர் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு எனக்கு தெரியல, அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா 26க்கு பிறகு அவர் இருக்க மாட்டார். அதுதான் நடக்கும். நீங்க 26க்கு பிறகுமே நிறைய பேர் இந்த கட்சியை விட்டு நிறைய பேர் வெளில போவாங்க. காரணம் என்னன்னா, யார் யாரெல்லாம் வந்து ஃபால்ஸா அண்ணங்கிட்ட வந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் வந்து அம்பலம் ஆயிடும்ன்றதுனால அண்ணன் ரொம்ப தெளிவா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. குறைஞ்ச இந்த 2024 தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகாக அண்ணன் கட்சியை ரொம்ப மிகச்சிறப்பா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மானிட்டரேஷன்ல வந்து நாம் தமிழர் கட்சி 2026 ஆட்சியை பிடிக்கும், புதிய வித்தியத்தை விட இந்த தேர்தலை சந்திக்கும்ன்றதை தான் அண்ணா அப்படி சொல்றாங்க. உறுதியா நாம் தமிழர் கட்சியில ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. தனிச்சு நின்று ஒரு அரசியல் கட்சி பேரெழுச்சியோடு இதை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறும்போது வெல்லாதுன்னு என்ன இருக்குது, என்ன வேணாலும் நடக்கும். அதான் அண்ணா சொல்றாருல, சீன மூங்கில் கீழே இருந்து எழுந்து வரும்போது ஒரு அடி வர்றதுக்கே இதாகும், அப்போ ஒரே நாள் 30 அடி வளர்ந்து நிற்கும்டான்னு சொல்றாருல. அது போல உறுதியா நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்கும். 2026 நாம் தமிழர் கட்சி கையில தான் தேர்தல் அரசியலே நாம் தமிழர் கட்சியை சுற்றி தான் நடக்கும். நீங்க வேணா பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கும். இப்ப உங்களுக்கு தெரியாத அந்த பரபரப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த மே 18க்கு பிறகு வந்து இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கும். மாவீரர் நாள் முடிஞ்சோன்னா இன்னும் வேகம் எடுக்கும். அது மாதிரியான ஒரு வேலை திட்டத்தை அண்ணா வச்சிருக்கிறேன். இந்த பாஜக அதிமுக கூட்டணி உறுதி என்ற செய்திக்கு பிறகு எதிர்கட்சி, அதாவது ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ல இருந்து, அம்மா கனிமொழியில இருந்து, அண்ணன் திருமாவளவன்ல இருந்து, அனைவருமே வைகோ ஐயால இருந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க, ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. இந்த எதிர்ப்பு வந்து பதட்டத்தின் வெளிப்பாடா பார்க்கலாமா, இல்ல வந்து அதிமுகவின் மீது உள்ள அக்கறையின் வெளிப்பாடாக பார்க்கலாமா? அதிமுக மீது அக்கறை உள்ளதுன்னா நீங்க வந்து திமுக ஒரு பேர வலிமையை பேசிட்டு அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கலாம். பாஜகவோட கூட்டணி போகுதுன்னு நீங்க ஏன் பதறீங்க? அவங்க கட்சி தானே அழிய போகுது, அழிஞ்சிட்டு போகுது. பாஜக வளரக்கூடாது. நீங்க தான் சொல்றீங்க, நாங்க இருக்கிற வரைக்கும் பாஜக உள்ள நுழைய விட மாட்டோம்ன்றீங்க. நுழைய விடாம பாத்துக்கிற வேண்டியதானே? அப்படிதானே அவங்க அரசியல தானே சொல்றாங்க. அவங்க அதுதானே சொல்றாங்க அரசியல. அப்புறம் ஏன் அவர் வந்துருவார் இவர் வந்துருவார் நீங்க ஏன் பயப்படுறீங்க? எவர் வேணாலும் வந்துட்டு போற நின்று நான் ஜெண்டா போடுவேன்ல சொல்லணும். அதான வீரனுக்கு அழகு. நீங்க அப்பனா உங்கள்ட்ட வந்து ஏதோ ஒரு தவறு இருக்கு, ஏதோ ஒரு பதட்டம் இருக்கு. திரும்பவும் பாஜகவும் அவங்களும் கூட்டணி வச்சா வெல்ல மாட்டாங்க, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னா நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? நீங்க தானே ஜெயிச்சு வர போறீங்க. இப்போ பாஜகவுக்கு என்ன வேலை இருக்க போகுது? அப்புறம் ஏன் பதட்டமாகறீங்க? அப்போ இது வந்து என்னன்னா, ஒருவேளை அதிமுக இன்னும் வலிமையான கூட்டணியை அமைச்சிருமோன்ற அந்த அச்சத்துல எதுவும் பேசுறாங்களான்னு தெரியல நமக்கு. இவங்க பதட்டப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இப்போ இவங்க இதுல இருந்து ஒரு கட்சி வெளியில போகுதுன்னு சொன்னா பதட்டப்படலாம். எதிர நிலை எவன் கூட சேர்ந்தா உங்களுக்கு என்ன இருக்கு? அதிமுக அழிஞ்சு போயிடும், அது பண்ணிடும் இது பண்ணிடும், இது ஒரு விபரீத விளையாட்டு அப்படின்னு பல பேர் அறிக்கை சொல்றீங்க. அது அதிமுகல கவலைப்படணும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு அவ்வளவு கவலை இருந்துச்சுன்னா நீங்க அதிமுகவை போய் ஆதரிங்க. திமுக கூட்டணியில இருந்து வெளியில வந்து நீங்க பாஜகவை கழட்டி விடுங்க, நாங்கெல்லாம் உங்க கூட்டணிக்கு வரோம்னு சொல்ல வேண்டியதுன்னா திரும்ப திரும்ப சொல்றீங்க நாங்கள் வந்து திமுக கூட்டணி பலமா இருக்குன்னு நீங்க தான் சொல்றீங்க. பலமா இருக்க கூட்டணி ஏன் பயப்படணும்? அப்ப இது பதற்றத்தின் வெளிப்பாடு தான். பதற்றத்தின் வெளிப்பாடா தான் நான் பார்க்கிறேன். பல்வேறு வேலை பளுவுக்கு மத்தியில இந்த ஒரு சிறப்பு நேர்காணல பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.